700 கிலோமீட்டர் ஆழத்தில் பூமியில் உள்ள அனைத்து கடல்களை விட பூமிக்கு அடியில் 3 மடங்கு பெரிதான கடல் மறைந்து உள்ளதாக விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளனர். மேலும் நாம் வாழும் பூமிக்கு அங்கிருந்துதான் தண்ணீர் கிடைத்து இருக்க அதிக வாய்ப்புள்ளது என ஆராய்ச்சியாளர்கள் கூறியுள்ளனர். அமெரிக்காவின் இலினாய்ஸில் உள்ள எவன்ஸ்டன் நகரில் நார்த் வெஸ்டர்ன் பல்கலைக்கழகம் உள்ளது. இந்த பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் நிலத்தடி நீர் தொடர்பாக பல்வேறு ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில்தான் பூமிக்கு அடியில் மிகப்பெரிய கடல் இருப்பதை கண்டுபிடித்துள்ளதாக ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர். கண்டுபிடிக்கப்பட்ட இந்த கடல் தற்பொழுது பூமியில் உள்ள அனைத்து கடல்களையும் ஒன்றிணைத்தால் இருக்கும் அளவை விட மிக பெரியதாக இருக்கும் என ஆராய்ச்சியாளர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். அதாவது பூமியின் நிலத்தடி நீர் ஆதாரம் குறித்து பல்கலைக்கழகம் சார்பில் பல்வேறு ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இந்த ஆராய்ச்சியில் பூமியில் உள்ள கடல்களை விட பூமிக்கு அடியில் பெரிய நீர் ஆதாரம் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இது பூமிக்கு அடியில் 700 கிலோமீட்டர் ஆழத்தில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதுவாக சிறிய கோள்கள் என அழைக்கப்படும் வால் நட்சத்திரங்கள் பூமியில் மோதியதன் காரணமாக தண்ணீர் பூமியில் உருவானதாக ஆராய்ச்சிகள் கூறப்படுகிறது. ஆனால் தற்போதைய இந்த கண்டுபிடிப்பு என்பது பூமியின் ஆழத்திலிருந்து பூமியில் தண்ணீர் தோன்றி இருக்கலாம் என யோசிக்க வைக்கிறது. ஆராய்ச்சியாளர்கள் மத்தியில் இது பற்றி நார்த் வெஸ்டர்ன் பல்கலைக்கழக ஆராய்ச்சிக்கு தலைமை வகித்த விஞ்ஞானி ஸ்டீஃபன் ஜேக்கப்சன் கூறுகையில், நாம் வாழும் பூமிக்கு தண்ணீர் எப்படி வந்தது என்ற கேள்விக்கான விடை பூமிக்கு அடியில் இருந்துதான் வந்துள்ளது என்பதை உறுதி செய்யும் வகையில் இந்த ஆராய்ச்சி அமைந்துள்ளது. இதற்கான வலுவான ஆதாரத்தை இந்த ஆராய்ச்சி காட்டுகின்றது என்றார். மேலும் அவர் கூறும் பொழுது, பூமிக்கு அடியில் நிகழும் மாற்றங்களை அறிவதற்கு நிலநடுக்கங்களை பற்றிய ஆய்வு செய்யப்பட்டது. 2000 முறை நடந்த நிலநடுக்க நெருக்கங்களின் போது ஏற்பட்ட 500 முறை நில அதிர்வுகளின் அலைகள் ஆராயப்பட்டன. அப்பொழுது நிலநடுக்கம் பூமிக்கு அடியில் மையம் கொண்டுள்ள தூரத்தை பொறுத்து அதிர்வுகளின் அலைவேகம் என்பது மாறுபட்டது. இந்த அலைவேக மாறுபாட்டை ஆய்வு செய்த பொழுது பூமிக்கு அடியில் ஈரமான பாறைகள் இருப்பதும் ஆழம் செல்ல செல்ல அதன் அலைகளின் வேகம் மாறுபாடு குறைந்து வருவதும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதுதான் பூமியின் மேற்பரப்பில் உள்ள கடல் அளவை விட 3 மடங்கு பெரிய கடல் மறைந்துள்ளது என்பதை கண்டுபிடிக்க உதவியது என்றார். இதற்கு முன்பாக இந்த ஆய்வு குறித்த விபரம் 2014ஆம் ஆண்டில் வெளியாகியிருந்தது. டீஹைட்ரேஷன் மெல்டிங் அட் த டாப் ஆஃப் த லோவர் மேண்டில் என்கின்ற தலைப்பில் ஆய்வு கட்டுரை வெளியாகியிருந்தது. அதில் ரிங் உடைட் எனப்படும் பூமிக்கு அடியில் உள்ள நீல நிற பாறைக்குள் பிரம்மாண்ட கடல் மறைந்து உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது இங்கு குறிப்பிடத்தக்கது. இது போன்ற தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் மலர் டிவி டிக்டாக் ஐடியை ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.